இங்கே அறவழியில் நடந்து கொண்டிருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வருகை தந்து இருக்கும் அனைவருக்கும் முதல்ல என் வணக்கத்தையும் என் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி மத்திய அரசிடமிடம் கோரி நீங்கள் அனைவரும் வந்திருக்கணும். பாராளுமன்றத்தில் மதிப்புக்குரிய அமைச்சர், அப்பொழுது அமைச்சர், இன்று ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் பேசும்போது என்டர்டெயின்மெண்ட் யுனைட்ஸ் த நேஷன் அப்படின்னு பேசினார். இன்னைக்கு இந்த நேஷன்ல இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கர்நாடகா இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் மேலே இட்ட இந்த சேவை வரியை ரத்து செய்வதற்காக. இங்க எல்லாரும் பேச போகும்போது அவங்க ஆதங்கத்தை பேசினார்கள், அவங்க கஷ்டத்தை பேசினாங்க. நான் ரெண்டு பக்கத்திலே இருக்கேன். நான் ஒரு நடிகையாகவும் இருக்கிறேன், ஒரு தயாரிப்பாளராகவும் இருக்கிறேன். ஸோ எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லை, சினிமாவில் ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்கிறேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கிறேன். ஒரு சமயம் ஒரு படத்துக்காக இப்படி கை மாத்தினா ஒரு வரி, அங்க கை மாத்தினா ஒரு, ஆனா ப்ராடக்ட்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வரியும் போட்டு எதுக்கு இந்த படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சமே எல்லாருக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு சில பேர் நல்ல பெரிய சம்பளம் வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், காலையில இருந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன், இவ்வளவு கூட்டம் இங்க வராங்க பாருங்க, கேமராவை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்கானே எனக்கு தெரியாது. ஆனா இங்க ஆர்டிஸ்ட பாக்குறதுக்காக அவங்க பார்த்து சிரிக்க வேண்டும், அவங்க கையாட்ட வேண்டும். ஹாய் விஜய்ங்கிறாங்க, துப்பாக்கிங்கிறாங்க, ரிவால்வருங்கிறாங்க, என்னென்னமோங்கிறாங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்களை சந்தோஷப்படுத்தி குஷியாக அவங்களுடைய சிரிச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன கஷ்டங்கிறது யாருக்கும் தெரியாது. இது என்னன்னா, எல்லாருமே ஒரு 10 பேர் இப்படி இருக்காங்க, அதனால எல்லாரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இளையதளத்துல கூட நாங்க போடுறோம் இந்த மாதிரி இங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம்னா, சினிமாக்காரங்களுக்கு எதுக்கு எங்க சர்வீஸ் டாக்ஸ் ரத்து செய்ய வேண்டும் என்று பலர் கேட்கிறார்கள், அறியாமை. அதனால அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அந்த இளையதளத்துல நான் போகவில்லை. ஆனால் இன்னைக்கு சொல்லுகிறேன், இன்கம் டாக்ஸ் கிட்டத்தட்ட எல்லாரும் சொன்ன மாதிரி 30% கட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 12.36% சர்வீஸ் டாக்ஸ். அப்படின்னா சம்பாதிக்கிறதுல 45% இதுக்கே டாக்ஸுக்கே போயிடும். இந்த பெரிய ஆர்டிஸ்ட விட்டுட்டு நீங்க அடுத்தவங்களை பார்க்க வேண்டும். இங்க சின்ன திரையில் இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலே ரொம்ப வேதனையில தான் பேசினாங்க. ஏன்னா எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். ஏன்னா நான் அவங்களோட பணியாற்றுறேன், தினம் அவங்களை பார்க்கிறேன், அவங்களுடைய கஷ்டத்தை நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சர்வீஸ் டாக்ஸ ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லாம இருக்கு. ஏன்னா போன வாட்டி என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் இல்ல சில பேருக்கு கிடையாது, ஆனா நடிகர் நடிகைகளுக்கு இருக்கு, அடுத்தவங்களுக்கு இருக்குன்னு பிரிச்சுட்டாங்க. ஆனா பிரிச்சு என்ன நடக்கும்? நடிகர் என்ன சொல்லுவாங்க, இப்ப இங்க சாட்சி சிவா கூட சொன்னாரு, டிடிஎஸ்ஏ இருக்கக்கூடாதுன்னு. அவருக்கு டிடிஎஸ் அவருக்கு நான் புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சு. டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அது உங்க டாக்ஸுக்காக டிடக்ட் பண்றோம். தட் இஸ் ஃபைன், தட் இஸ் கோஸ் டுவர்ட்ஸ் யுவர் இன்கம் டாக்ஸ். அதை புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இத சர்வீஸ் டாக்ஸ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனேன்னா, ப்ரொடியூசர் நீங்களே கட்டிடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப ப்ரொடியூசர் நாங்களே கட்டணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அப்புறம் சினிமால எங்க போய் கேட்பாங்க? எக்ஸிபிட்டர் கிட்ட கேட்பாங்களா, டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்பாங்களா? கடைசியில் அவங்க போய் தியேட்டர்காரங்க கிட்ட கேட்பாங்களா? கடைசியில் தியேட்டர் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க எங்களுக்கு ஸ்டேட் இவ்வளவுதான் டிக்கெட்ஸ், இந்த பிரைஸ் தான் அப்படின்னு நிர்ணயிச்சுட்டாங்க, இதுக்கு மேல நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ தி பக் இஸ் கோயிங் ஆன் மூவிங். இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும். இதற்கு நல்லபடியாக வலியுறுத்தி என் கணவர், நடிகர் சங்க தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் நிறைய முயற்சிகள், நேற்று ஒரு 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன், பரபரப்பா முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இவ்வளவு பெருசா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு, அப்பார்ட் ஃப்ரம் பீங் மை ஹஸ்பண்ட், ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ. ஏன்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து, இது மட்டும் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, நீங்க கர்நாடகால அமரீஷ் கிட்ட பேசினதும், கேரளால பேசினதும், ஆந்திரா இண்டஸ்ட்ரியில பேசினதும் நான் பார்த்தேன். இவங்களை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து புரிய வைத்து, இந்த சர்வீஸ் டாக்ஸ் இஸ் a serious issue which must be addressed immediately. இதற்கு ஒரு நல்ல முடிவு விரைவில் வர வேண்டும் என்று கோரி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இடையில என்ன எங்க காணும் நீங்க தேடி இருப்பீங்க, தேடி இருக்க மாட்டேங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, காலில் வந்தானே அதுக்கும் இடையில ஆன காணமேன்னு. உண்மையிலே நானும் ஒரு சேவையை பண்ணத்தான் போனேன், வரி வாங்கிட்டுலாம் இல்ல.
ரோடு சேஃப்டிக்காக ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து வலசரவாக்கத்துல இன்னைக்கு ரோடு சேஃப்டி வார விழா வச்சிருந்தாங்க. அதுல போய் கலந்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு காலைல சொன்னாங்க, எய்ட்ஸ் விளம்பரத்துக்கு ஒரு நடிகர் தேவைப்படுறார், ரோடு சேஃப்டிக்கு ஒரு நடிகர் தேவைப்படுறார், ரயில்ல திருட்டு அப்படின்னாக்கா பப்ளிக்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ட்ரெயின்ல போய் எல்லாத்துக்கும் ஒரு நடிகர் தேவைப்படுறாங்க. ஆனா சேவை வரி அதுக்கு மட்டும் எந்த நடிகர் எப்படி கட்ட முடியும்? அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா சேவை வரி கட்டணும்ங்கிறாங்க. நான் வீட்டு வரியே கட்ட முடியாம இருக்கேன், நான் எங்க போய் சேவை வரி கட்டுறது? 10 லட்சம் இல்லைங்க, ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகுது. ஒரு வருஷத்துக்கே 1 லட்சம் ரூபாய் தான் ஏன் வருமானம்னா 10 லட்சத்துக்கு எங்க போய் கட்டுறது? நானு ஒரு தடவை 10 லட்சத்துக்கு கட்டினா பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஒரு தடவை 10 லட்சத்தை காமிச்சுட்டா திருப்பி ஒவ்வொரு வருஷம் கட்டும் போதும் அந்த 10 லட்சத்துக்கு எப்ப வருதோ அதெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே 10 நான் தொடருங்க, 10 வேணா போட்டிருக்கேன். விவேக் சார்ட்ட இப்பதான் பேசிட்டு உட்கார்ந்துருந்தேன் நான். என்ன சார் இப்படி, அதாவது பட்டும் படாமலும் அப்பதான் 10 படத்துல ஒரு படத்துல நான் இருக்கேன், அதுக்குள்ள 10 அப்படின்னாங்கன்னா எங்க போறது அப்படின்னு. அதுல இந்த சேவை வரியை கண்டிச்சு எல்லாரும் பேசியிருக்காங்க. காலைல கூட ரஜினி சார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதாவது சேவை வரி போட்டீங்கன்னா கருப்பு பணம் அதிகமாகும் சொல்லி. சேவை போடுங்க வேணாம் சொல்ல, ஆனா சேவை பண்ற எங்களுக்கு சேவை வரி போடாதீங்க அப்படிங்கறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டிகோள். அதாவது ஒரு நடிகனை பத்தி காலைல வடிவு கரைச்சி அக்கா பேசினாங்க, டெல்லி கணேசன் பேசினாங்க, எல்லாரும் ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பழைய கதையை நான் சொல்லிடுறேன். அதாவது தேனாம்பேட்டில் ஒரு நாடக நடிகர் இருந்தார். அவர் ஆண்டவன்ட்ட போய் எனக்கு இந்த தெருவெல்லாம் சொத்து வாங்கணும், ஒரு 10 வீடு வாங்கணும்லாம் கேட்கல. நான் செகண்ட் சண்டே அன்னைக்கு சாகணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். எதுக்காகன்னா, நடிகர்கள் எங்க பொழப்பு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஷூட்டிங் இருந்தா நாளைக்கு இல்ல, இன்னைக்கு மழை பெஞ்சா ஷூட்டிங்கே இல்ல, அந்த மாதிரி இருக்கிற இந்த நிலைமையில அவர் ஆண்டவர்கிட்ட போய் நான் செகண்ட் சண்டே தான் சாகணும்னு வேண்டிக்கிட்டாராம். என்ன காரணம் கேட்டா, மத்த நாள்ல இறந்தா தூக்கிட்டு போகும்போது எப்ப ஒரு 10 ஜூனியர்ஸ் வேணும்னு கேட்டா குணத்தை பாதியிலே வச்சுட்டு போயிருவாங்க, அவளை செகண்ட் சண்டே அன்னைக்கு செத்தா சுடுகாடு வரைக்கும் கொண்டு போவாங்கன்னு. இதுதான் எங்களுடைய நிலைமை. மத்திய அரசுக்கு கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், சேவை வரி போடுங்க வேணான்னு சொல்ல, ஆனா இருக்கவங்களை பார்த்து போடுங்க. நாங்கெல்லாம் கலை சேவை பண்றதுக்காக வந்திருக்கோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற இந்த சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏற்கக்கூடிய ஒரு பாரமாக இல்லை அப்படிங்கிற கலைஞர்களுடைய கருத்துக்கு நானும் கட்டுப்படுறேன். கூடிய சீக்கிரம் இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தமிழ் துறையை சார்ந்த பெரிய கலைஞர்களே, மூத்த கலைஞர்களே, சின்னத்திரை கலைஞர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி, மத்திய அரசு உடனடியாக இந்த சேவை வரியை நீக்க வேண்டும், அதற்கான இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சர்வீஸ் டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மேடையில என்ன கூப்பிட்டதுக்கு நானும் ஒரு பங்கு சேர்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த உண்ணாவிரதத்துல நானும் பங்கு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பெரியவர்களும் அத்தனை கலையுலக ஜாம்பார்களும் உண்ணாவிரதத்தில் இருந்திருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த சேவை வரியை நீக்க வேண்டும் என்று அன்போடும் கண்டிப்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We are all here for a cause. சர்வீஸ் டாக்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம். and we are one among you all. நாங்களும் common people தான். I know how much I'm struggling here. Just like me, there's everyone struggling. Hope this cause is justified. So பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். I don't know much Tamil, ஆனா that's all I would say. So please, everything is justified. Thank you.